வணக்க நண்பர்களே, எலக்ட்ரிக்கல் பிவிசி கான்டியூட் மேக் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி லேசர் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த டையில் தான் கான்டியூட் மெல்ட் ஆகி பிவிசி பைப்பாக மேக் ஆகும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா கூலாக பண்ணுறதுக்காண்டி வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த டிவைஸ் பார்த்திங்கன்னா இது டோட்டலாகவே அந்த பைப்பு ஃபுல்லாகவே கூல் பண்ணக்கூடிய யூனிட், கூலிங் செக்ஷனு. இதுக்குள்ளே தான் அந்த பைப்பு ஃபுல்லாகவே கோல்ட் ஆகும். ஹீட்டாகி மெல்ட் ஆகி மேக் பண்ண பைப்பு இந்த கூலண்டரில் வச்சு தான் கூலிங் பண்ணுவாங்க. இதில் ஃபுல்லாக இந்த யூனிட்டில் ஃபுல்லாகவே பைப்பு கூல் ஆகும். அதில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில்னஸாக தான் இருக்கும். கூலிங்கன்னா ஒன்லி வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுவும் கோல்டு வாட்டர் அப்படி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அதில் பைப்பு மேக் ஆகி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் இருந்த வாட்டர் இதில் வரக்கூடாது பைப்பில். அதனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கிளாத் வச்சுருப்பாங்க, காட்டன் கிளாத் வச்சு அந்த வாட்டர் எல்லாமே ட்ரை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளியர் பைப்பாக தான் வரும். க்ளீன் ஆகி ரொம்பவே வெட்டாக தான் பைப்பு வெளியில் வந்துகிட்ருக்கோம். அது அப்படியே மூவிங்கில் தான் இருக்கும். இது மூவிங் கொடுக்கறதுக்கு ஒரு ரோலரில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த பைப்பு அங்கேருந்து சக் பண்ணி அப்படியே இங்கே மூவ் ஆகி வந்துகிட்ருக்கோம். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேசர் பிரிண்டிங் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கும். இதுதான் அந்த லேசர் பிரிண்டிங் பண்ணக்கூடிய மிஷின். பாருங்கள், இதில் அப்படி எல்லாம் கிளியராக தெரியும் போதுங்க. இதில் என்ன லேசர் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. 2 டபுள் ரன் பைப் ரன் ஆகிட்டுருக்கும். இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா மேலே 2 லேசர் பீம் இருக்கும். அந்த 2 லேசர் பீம்லேருந்து வரக்கூடிய பீம்ஸ் வழியாக லேசர் பிரிண்டிங் அவ்வளோ அழகாக பிரிண்ட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் கரெக்டாக அந்த பைப்புக்கு பக்கத்தில் கையை வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா சில டேமேஜுகள் ஆக தான் செய்யும். மீடியாவில் வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த லேசர் எங்கே பிரிண்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் மட்டும் நீங்கள் வைக்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா 2 லேசர் கன் இருக்குது. அந்த 2 லேசர் கன் வழியாக தான் இந்த லேசர் இன்ஜெக்ட் ஆகி பிரிண்ட் ஆகுது. இதோட டைமிங் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க டிஃபால்ட்டாக 1 மீட்டருக்கு ஒரு டைம் பிரிண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பிரிண்டிங் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அதாவது 1 மீட்டருக்கு அதிகப்படுத்தினா அந்த லேசர் இன்ஜெக்ட் பண்ணதில் அதோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், சேஞ்ச் பண்ணிடல முடியும். இந்த யூனிட்டு தான் அந்த பைப்பை சக் பண்ணி ரோல் பண்ணி இழுக்கிறது. பாருங்கள், அந்த ஒரு பெல்ட்டுக்கு கேப்பில் தான் ரன் ஆகிட்டுருக்கோம். அதனால தான் அது ரோல் ஆகி அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பைப்பை கட்டிங் பண்ணி பேக்கிங் பண்ணிடுவாங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த பிவிசி கான்டியூட்டை எப்படி மேக் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டாக போட போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணான்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூடல வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Okay.